தலைவர் 173 திரைப்படத்திலிருந்து சுந்தர் சி அவர்கள் விலகினதுக்கு பிறகு யார் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போ எல்லார் மத்தியிலையுமே பரவலாக இருக்குது. ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்த காம்போ எல்லாருமே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்கிறார் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலில். அதில் அருணாச்சலம் படத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து சுந்தர் சி அவர்கள் இந்த படத்தை பண்ணுறாரு அப்படின்னோடனே எல்லாருக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் திடீர்னு வந்து அவர் கனத்த இதயத்தோடு நான் வெளியேறேன்னு சொல்லி அவர் சொல்ல, அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடிக்கிற வரைக்கும் நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருப்போம், அது புதுமுக இயக்குனராக இருந்தால் கூட அவருக்கு கூட வாய்ப்புக்கு வந்து நான் வந்து கொடுப்போம், கதை தான் முக்கியம், கதை வந்து அவருக்கு பிடிக்கணும், அதுதான் கதை நல்லா இருக்கணும் முக்கியமாக அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து பல பேருடைய பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. வெங்கட் பிரபு அவர்கள் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க, கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய பேரை சொன்னாங்க. இப்போ வந்து யாருடைய பேர் பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு எல்லா சமூக வலைதளங்கள்லையும் சரி, அதுமாரி இப்போ நியூஸ் சேனல்ஸ்லையும் இதை வந்து செய்தியாக வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால், தனுஷ் அவர்கள், நடிகர் தனுஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு இந்த தலைவர் 173 வந்து அவர் வந்து இயக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போது பயங்கரமாக வைரலாக பரவிட்டு இருக்கு. தனுஷ் அவர்கள் அவரே எழுதி இயக்கி அவரே நடித்து இப்போ வெளிவந்த படம் தான் இட்லி கடை. அது கொஞ்சம் விமர்சனத்துக்குலாம் உள்ளாச்சு. இன்னொரு பக்கம் அது நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க சில பேர். ஆனால் இப்போ சூப்பர் ஸ்டாருடைய இந்த படத்தை தனுஷ் அவர்கள் இயக்குறாரு அப்படிங்கிறது ஒரு வேளை கன்ஃபார்ம் ஆனால் அது உறுதியான ஒரு தகவல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும் இந்த காம்பினேஷன்? நம்ம வந்து ஃபேமிலிக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு மருமகன் அவர். ஆனால் அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் பிரிஞ்சுட்டாங்க. அதெல்லாம் தாண்டி தனுஷ் அவர்கள் இப்போவுமே சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ஃபேன் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்போவும் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியவர். அந்தளவுக்கு தனுஷ் அவர்கள் வந்து மரியாதை வச்சுருக்காரு, அன்பு வச்சுருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். இப்போவும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு படத்துடைய அறிவிப்பு வந்தாலோ டீசர் ட்ரெய்லர் வந்தாலோ தலைவான்னு சொல்லி ஒரு விஷ் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. எப்போவுமே தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கார். அந்த ஒரு ஃபேனாக வந்து அவர் எப்போவுமே அப்படி தான் இருக்கார். அதுமாரி அவர் ஸ்டேஜில் பேசுகிறதுலேருந்து அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து ஒவ்வொன்றிலையும் அவர் முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டாரை தான் இமிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவருக்கு வந்து யார் இருக்கா எப்போவுமே தனுஷ் அவர்களுக்கு அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் தான். அந்த வகையில் தனுஷ் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை இயக்கினா நிச்சயமாக அது ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக தான் இருக்கும், அது சந்தேகம் கிடையாது. ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்குன்னு பண்ணும்போது நிச்சயமாக அவர் ஒரு வேறு மாதிரி சம்பவமாக அதை வந்து அதை பண்ணுவார். இருந்தாலும் ரசிகர்களுடைய விருப்பம் பெருவாரியாக வந்து எல்லாருமே விரும்புகிறது நிறையா பேர் என்னென்னா, கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நிறையா பேர் விரும்புகிறாங்க. அதுமாதிரி நெல்சன் அவர்கள் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா ஜெயிலர் சூப்பராக பண்ணார், இப்போ ஜெயிலர் 2 அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அது தொடர்ந்து இதுவும் அவர் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். இருந்தாலும் எது அஃபிஷியல் அப்படிங்கிறது படக்குழு வந்து அறிவிச்சா தான் தெரியும். அது வரைக்கும் இது எல்லாமே நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே வெளியிடலாம், நம்மளும் வீடியோஸ் பண்ணலாம். ஆனால் அது அஃபிஷியலாக கமல்ஹாசன் அவர்கள் தெரிவித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ தனுஷ் அவர்கள் பண்ணுறாரு அப்படிங்கிற செய்தியை இப்போ நியூஸ் சேனல்ஸே வெளியிடுறாங்க செய்தியாக. கண்டிப்பாக அதுக்கான டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் தனுஷ் சூப்பர் ஸ்டார் காம்போ வந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.